संभेवतारसमनन्यलभ्यं लक्ष्मीगुरुं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य निधत्तां सुधारुलीविष्टश्रीवृतनावतिं शतदिभूषीनाथपद्मेक्षणान्तामूल्यामुनपूर्णमिश्रयतिराति गोविन्दभट्टारकान् वेदान्त्याज्ञमनीं कलिप्रमदनं श्रीकृष्णपादाविदं श्रीरङ्गेश्वरकेशवादिकमलावातान् भजे केशवम् यजवाजिपापात्रं दीशमादिगुणान्नवं श्रीकटार्यतीशानं देशेन्द्रमहम् प्रपद्ये निरवद्यानां कृत्याङ्गुणसम्पदां शरणं भवभीष्टानां शतगोपुनीश्वरं श्रीमच्छर्यात्मजातमुर्गिः सम्प्रेक्षितं करुणया परिपूर्णबोधं लक्ष्मीगोपुमुनिं भजामः वीरगद्वीक्षताराधीशानपदाश्रयम् वाधूनवंशतिलकं वन्दे श्रीकृष्णदेशिकं श्रीरङ्गे श्रीसिन्धुना करुणया सौस्यादिप्रेक्षितं ख्यातश्रीनसन्मदाजुमुने आदाम्बुजन्दिरन्तान्तिक्षान्तिरयादिविश्वगुणैर्भान्तं विलाग्रेकरं श्रीमद्रङ्गजटायोनिं संशये श्रीमच्छ्रीरङ्गबुद्धीश्वरशतरिपुनाभिन्यनीन्द्रजस्तन्नत्रात्मानं राज्ञश्रीरङ्गकारिप्रभुविजयप्राप्तक्षेन्द्रं सकलमनिलिङ्गिरभद्रीक्षकारिं श्रीरङ्गनाथगोपुरिन्दृष्टम् लक्ष्मीन्द्रं करणैकपात्रं श्रीरङ्गवीरविराक्षो वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशटारिगम्यवराल्लब्धागमान् तद्वयं श्रीमद्वीररघुद्वाद्यशतचित्ताधारविन्द्याश्रयम् श्रीमद्वेदवदं सदेशिकारुण्यदीक्षास्पदं दैवे रङ्गदीनगागनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारियोगिचरणन्यस्तात्मरक्षा श्रीमद्रङ्गशटारीरघुराल्लब्धागमान् तत्त्वयमीशानं परिवर्तितं सुगुणैः महान्तं महत्त्वं प्रवरं श्रीकृष्णमार्यं सदा नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथगुणान्नवं श्रीशतार्यतीशां रामानुजयापात्रम् ज्ञानवैष्णवभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् पर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्वं गुरोर्भगवतोऽस्त्रयोः रामानुजस्य शरणो प्रपद्ये मातापिता युवतयस्यानुभूतिः सर्वं यदेव नेमेन मदन्मयानामाद्यस्य न कुलपतेर्कुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रिगुणं प्रणमामि मूर्धना भूतं करक्षमदास्तय पट्टनादिश्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहात् भक्ताङ्ग्रिरेण परकालेन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्गमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னவினைகளமும் பொன்னங்கழக்கமல போதிரண்டு மின்னுடை சென்னி கனியாச் சேர்த்தினேன் தென்புலத்தார் தென்னு கடவுடையேன் யான்பால் சயந்தருகீர்த்தி ராமானுஜமுனி காலில நேருத்தந்தகுணத்து திருவரங்க சமுதோம்பூங்கலித்துறை அந்த ஆதிவோதேசனே சொல்லிந்த கொண்டு இப்போது தொண்டு செய்யும் நல்லந்தரே துமும் நாம் எல்லாம் நங்கன்னாவினுள்ளே அல்லும் பாலமும் வரும்படி போட்டு ராமானுஜாதி உபன்யாசத்துல அதாவது நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஓதிரவேள் ஊழியாய், அதாவது ஒரு இரவு பெருமாளை பிரிஞ்சிருந்தா கூட ராமகிருஷ்ண நாய்க்கியாருக்கிட்டே சாய்க்கிறார். நாய்க்கா பாவத்துல பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கார் அப்படின்னு. அது இரவா இருந்தா கூட அது 7 ஊழியா இருக்கு. 7 ஊழின்னா ஒரு பிரம்மாவனுடைய ஆயுசு ஒரு ஊழியும் பேர். அந்த மாதிரி 7 ஊழியா இருக்குது, அவ்வளவு நீண்டதா. அதே சில பேர் நமக்கு வேண்டிய, அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, சில சமயம் நாம தனிமையில இருந்தோம்னா அதுவே
ரொம்ப நாளியா இருக்க மாதிரி தோணும். அதுதான் ஓடுகிறது. அதே நமக்கு கலந்துருந்தோம்னா அது 1 மணி 1 நாள் இருந்தா கூட அது நிமிஷமா போயிட்ட மாதிரி தோணும். அது மாதிரி பகவத் விச்சேனம், பகவானை விட்டு பிரிந்திருக்கக்கூடியது ஒரு இரவுன்றது ஊழி காலம், 7 ஊழி காலம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அத போல இங்க லீவு இருந்ததுன்னு சொன்னதுனால நமக்கு 2 நாள் தான் போயிருக்கு. ஆனாலும் அதனால என்ன ஆயிருக்குன்னா ஒரு வருஷமே மாறி போயிடுச்சு. 1 வருஷ காலம் விட்டா மாதிரி ஆயிடுச்சு அது இந்த உபன்யாசம் ஆகப்பட்டது. அதுல என்னன்னா ஆண்டுல 2011 ஆயிரம் புத்தாண்டுல புத்தாண்டுக்காக ஐசங்கரே ஒரு அனுகிரக பாஷணம் பண்ணினார். அப்போ அதனால நன்னா தொடர்ச்சி தண்ணிச்சு அதன்படி அப்போ மயிலாப்பூர்ல எழுந்தார். இப்போ சேலியூர்ல எழுதுறார். இன்னைக்கு முன்னும் அந்த ஆச்சாரிய பங்கிய அனுபவிச்சு வரமே. அதுக்கு முன்னே இன்னி தினமான பாசுரம் இருக்க அத சங்கிரகன அனுபவிச்சுட்டு முதல்ல வாரம் இருந்ததுன்னா அந்த 7 நாள் பாசுரத்தை சுருக்கமா அனுபவிக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா இப்ப அப்படின்னு போனதுனால 21 பாசுரங்கள் தொடர்ச்சியா வரணும்னா அதுக்கே சரியா போயிடும், எவ்வளவு சுருக்கமா போனாலும். அதனால இன்னி பாசுரத்தை அனுபவிப்போம். நீளார்கனகிரி கதீருத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாராத்யம் சங்குதிரகுர சித்தம் அத்தியாபயந்தி யோசிட்டாயாம் சுகினிகளிதம் யாபலாத்ருத்யகும் தே கோதாபஸ்யை நமேகமிதம் பூயே வாஸ்து பூயான்னவயல் புதுவயாண்டாளரங்கத்து பன்னு திருப்பாவை கல்பதியம் இசையால் பாடிக் கொடுத்தாள் நத்வா மாலை பூமாலை உடி கொடுத்தாளை சொல்லி உடி கொடுத்தருடைய சொல்பாவல்லவல்லவல்லையாய் நாடி வெங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கி அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்கத்தாய் திரள் போற்றி பொன்ன ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று புனிதாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குறையாவிடுத்தாய் குணம் போற்றி வென்று மகடுக்கு நின்றையில் மேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இந்தியாம் வந்தோம் இலங்கேலோர் என்பாவாய். இன்றைய பாட்டுக்கும் அன்றைய பாட்டுக்கும் ஒரு ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அன்றைக்கும் இந்த வாமனாவதார பாசுரம் தான் இதுக்கு முன்ன நாம அனுபவிச்சுட்டேன். ஓம் இந்தி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதே மாதிரி இன்றைக்கும் அதேதான். அன்று இவ்வுலகம் அடங்காய் அடி போற்றி. அன்னைக்கு எல்லா இதுலையும் மாவடி வேள்வியில 3 அடி மண் யாசிச்சு அதுல முதல் அடியாக திருவிக்கிரமனா ஓங்கி வளர்ந்த உத்தமனா இது பண்ணி 1 அடியால இந்த பூமியெல்லாம் அளந்தான். அதாவது எல்லாரும் தன்னுடைய திருவடிக்கு ஆட்பட்டவர்கள் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிறங்க செற்றாய் திரள் போற்றி. அதுக்கப்புறம் அதாவது எம்பெருமானுடைய சம்பந்தம் தக்கவர்கள், எம்பெருமான் திருவடிக்கு ஆட்பட வேண்டியவர்கள்ன்றத முதல் வரியினால பாடினான். 2வது வரியினால சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அதாவது அந்த திரள் ராமாவதாரத்தை பற்றி சொல்றது. அயோத்தியிலிருந்து எழுந்தருளி அந்த ராவணனை அழித்து பண்ணாரே அந்த சாமர்த்தியம் வலிமையும் போற்றியும் இங்க சொல்றது. இந்த இடத்துலயும் அந்த வலிமை என்னது அப்படின்னு நாம உட்புகுந்து ஆராய்ந்து பார்த்தோம்னா என்ன தேரும்னு சொன்ன, அதாவது தன்னுடைய சொத்தா இருக்கக்கூடிய இந்த லோகம் இருக்குது, வாமனாவதாரத்துல காண்பிச்சாங்க தன்னுடைய சொத்துன்னு இருக்கு. அதெல்லாம் பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது அப்படின்னு இருக்கிறதுனால அந்த தன்னுடைய பாதத்தூளி பட்டு இங்கிருந்து நடந்து எழுந்தருளினாங்க. அதே திரும்பி எழுந்து எதில் எழுந்தருளினான் புஷ்ப விமானத்துல போனான். அதே மாதிரி கூட போயிருக்கலாமோ இல்ல,
அப்படிலாம் போகாம இது மொத்தத்தையும் பாரத தேசம் மொத்தத்தையும் புனிதப்படுத்தணும் தன்னுடைய திருவடியினாலே அப்படின்னு அந்த திரள் போற்றி இங்கேயும் அந்த அடிக்குதான் மங்களாகாது. அதாவது நம்ம பல காலம் எம்பெருமான் பரிசுத்தமாக்கிட்டே வரான். நாம சம்சாரத்துல அல்லாதன செய்தி அப்படியே திருப்பி திருப்பி பாபம் பிரஜான் நாசயதி கிரியமான புனப்புனகா நஷ்ட பிரஜ பாபமேவ புனராரபத்தே நரகான்னு இருக்கு. அதனால பாபம் அது அந்த பாபமாகப்பட்டது நாம பண்ண தீவினையாகப்பட்டது மறைக்கிறது நம்முடைய ஞானத்தை. ஞானத்தை மறைச்சுட்டோம்னா அறிவு அழிஞ்சுதுன்னா மறுபடியும் பாபம் பண்றோம். இப்படியே போயிட்டு இருக்க நம்மை முதல்ல தன்னுடைய திருவடியால் அளந்து ஒரு விதமா பரிசுத்தம் பண்ணான். அதுக்கப்புறம் நாம வாழக்கூடிய பூமியெல்லாம் நடந்து நம்ம பரிசுத்தமாக்கணும். சென்றங்கு தென்னிலங்காய் திரள் போற்றி, அதுக்கப்புறம் ஒன்றை தகடமுதைத்தாய் புகழ் போற்றி. நம்முடைய அதுக்கப்புறமும் பெருமாள் இந்த கிருஷ்ணாவதார விஷயம், சகடாசுரன் வண்டியில ஒரு அசுரன் வந்திருந்தான். வண்டி கீழே குழந்தைய தூளியில கட்டி, கிருஷ்ணனா இருக்கிற குழந்தைய தூளியில கட்டி எதோட உடைச்சு குழந்தை அழறா மாதிரி அழுகா காலெல்லாம் உதச்சிக்கணும். அதனால உதச்சா மாதிரி பண்ணி அந்த வண்டிய துகள் துகளா ஆக்கிட்டான். அதுதான் விருத்தாந்தம். அது என்ன பொன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. ஆழ்வார் சாய்ந்துட்டு தளர்ந்தும் முறிந்தும் சகட வசுரர் உடல் வேறா புலந்து வீய திருக்காலாண்ட பெருமானே. அதாவது தன்னுடைய திருக்காலால அந்த முறிந்தும் அந்த வண்டியாகப்பட்டது முதல்ல பைட்டா இதுவா இருக்குது, அந்த பாடி தளர்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் முறிஞ்சு போச்சு. ஆன மாதிரி பண்ணக்கூடி பண்ணி என்ன பண்ணா தன்னுடைய காலால ஆண்ட பெருமான். அதனால அந்த சகடாசுரனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். அதனால இப்போ தன்னுடைய திருவடிய அவன் பிடிச்சவன, அதனால அந்த திருவடியினால என்ன பண்றான்னு நம்மோட பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய இந்த திரடமா இருக்கிற இந்த சரீரம் இருக்குதே, இந்த சரீரமாகிற வண்டி இதை வச்சுட்டுதானே நம்ம ஓட்டுறோம் இந்த தேகத்து யாத்திரையை. அங்க எங்கேயும் நல்ல கர்மாவோ தீய கர்மாவோ மாறி மாறி பண்ணி சொற்கலோகம் வர இப்படிலாம் போயிட்டே இருக்குமே. இப்படிப்பட்டதான இந்த வண்டியை பலர்ந்தும் முறிந்தும் சகட அசுரர் உடல் வேறா, அந்த அசுரனுக்கு எப்படி இதையும் அதையும் பிரிச்சு தள்ளினாலும் அந்த ஆத்மாவையும் உடலையும், அத போல திருவடியை பற்றினவர்களுக்கு இந்த உடலை பிரிச்சு ஆத்மாவை கரை சேர்க்கக்கூடியதை இது பண்ற. முதல்ல தன்னுடைய சொத்து தனக்கு சேஷபூதம் அப்படின்றத வாமனாவதாரத்துல காண்பிச்சான். ரெண்டாவது இதெல்லாம் பரிசுத்தமாக்கினான். மூன்றாவது தன்னுடைய திருவடியை பற்றினால் இந்த சகடமாகிற இந்த தேகம் ஒழிந்து ஆத்மா தன்னிலை பெறும், அதாவது பகவத் கைங்கரியத்தை நிச்சயமா பெறும் காட்டினான். கன்று புனிலாய் எறிந்தாய் கடல் போற்றி, கன்று புனிலாய் எறிந்தாய் கடல் போற்றி. அதாவது இது வத்சாசுரன் கபித்தாசுரன் அப்படின்னு ரெண்டு அசுரன். எத்தனையோ அசுர கூட்டங்களை ஏறினான் கம்சன், அதுல இவா ரெண்டு பேர். அந்த வத்சாசுரன் என்னன்னா பெருமாள் ஆயர்களோட கூட மாடெல்லாம் ஓட்டின்னு போய் மேய்ச்சார, அந்த மாட்டோட கூட ஒரு கன்று உருவிலே ஒரு அசுரன் வந்தான். அதே மாதிரி நிழலுக்கு மத்தியானம் தங்கத்துக்கு உண்டான மரங்கள் இருக்குது, அதுல இந்த விளாமரம், அந்த விளாமரத்து மேல ஒரு விளாம் பழமா ஒரு அசுரன் இருந்தான். அதாவது இந்த கன்று அவனை அந்த குழந்தைய கண்ணனாகிற குழந்தைய முட்டி அந்த மாதிரி பண்றதோ, இல்ல அந்த மரத்தடியில ஒதுங்குற போது அந்த விளாம்பழம் கண்ணன் மேல விழுந்து அந்த அசுரன் அந்த கண்ணன் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அசுரர்கள். ஆனா எம்பெருமான் இதை அறிஞ்சி கன்று புனிதாய் எறிந்தாய் கடல் போற்றி. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். கவனிச்சா ஒரு வேதாந்த விஷயம்
ரொம்ப எளிமையா புரியும். அதனால இப்பயே முதல்ல அதுக்கு சொல்லிடுறேன். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி. இப்போ இங்க இருக்கிற வஸ்து ரெண்டு வஸ்து. ஒன்னும் விளாம்பழம் மரத்து மேல இருக்குது, மரத்து கலையில. இன்னொன்னு கணுகுட்டி கீழே இருக்குது. அதனால கீழே இருக்கிறது நம்முடைய சமீபத்தில் இருக்குது. அதாவது நம்முடைய சமீபம்னா என்ன, கண்ணனுடைய சமீபத்தில் இருக்குது. விளாம்பழம்ன்றது ரொம்ப உயரத்துல இருக்கக்கூடியது, 8வது தூரத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப இதுல என்ன பண்ணணும் கண்ணன், இங்க என்ன பண்ணா, 2 பேரையும் அழிச்சான். 2 அசுரனையும் ஒரே சமயத்தில் அழிச்சான். எப்படி அழிச்சான்னா, இந்த கன்று குட்டி இருக்குதே, இந்த கன்று குட்டியே ஒரு இதுவா பற்றினான், தடிய போல பற்றினான். தடியை கொண்டு தடியை எரிஞ்சா பழம் விழுமோ இல்லை மரத்து மேல, ஆன மாதிரி இந்த கன்று குட்டியை தடியாக உபயோகப்படுத்தினான். கன்று குட்டியை எடுத்து அப்படி விசிறி அடிச்சா இதுவாரு விளாம்பழத்துல போய் அடிக்கிறது. இது 2 ஒண்ணு மோதினத்தினால இங்க இவனுடைய விருப்பமான பலன் கிடைச்சது. என்ன பலன்? 2 அசுராலும் ஒழிஞ்சாலே அதுதான் பலன். அந்த காலம் அந்த இந்த கடல் கன்று குனிலா எரிந்தாய் கடல் போற்றின்றதுல 3 விஷயங்கள் நடந்திருக்குது. பல கீழா பார்த்துன்னு வருவோம். கடைசியில நடந்த விஷயம் என்னன்னா, 2 அசுரர்களையும் ஒழித்து 2 அசுரர்களும் மாய்ந்தது. அதுதான் கடைசி. அதாவது கண்ணனுடைய விருப்பம் நிறைவேறியது. என்னது? 2 அசுரரும் ஒழிந்தார்கள். அதுக்கப்புறம் அதுக்கு முன்ன நடந்த விஷயம் என்னன்னா, இந்த கண்குட்டியும் அந்த விளாம்பழமும் ஒன்னு சேர்ந்தது. அந்த 2 அசுரரும் மாயத்துக்கு மாய்ந்து போறதுக்கு உபாயம் என்ன? இது 2த்தையும் ஒன்னா சேர்த்தான். இவன் விரும்பின பலன் என்ன அப்படின்னா, 2 பேரையும் ஒழிச்சான், மாய்த்தான். அதுக்கு பலன். அதுக்கு உபாயம் என்ன பண்ணான்னா, 2 பேரையும் ஒன்னு சேர்த்தான். அதாவது விசிறி அடிச்சா ஒன்னோட ஒண்ணு மோதிச்சு, அது உபாயமாச்சு. உடனே அந்த பலன் கிடைச்சு. அதுக்கு முன்ன என்ன பண்ணான்னா, ஒரு புருஷகாரமா கிட்ட இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிய பற்றினான். தடி போல, அந்த தடி போல பற்றி அதுக்கப்புறம் 2த்தையும் ஒண்ணு சேர்த்தான், வீசி எரிஞ்சு ஒன்னோட ஒண்ணு மோதிச்சு. உடனே அந்த பலன் கிடைச்சு. என்ன பலன்? அந்த 2 அசுரனும் ஒழிஞ்சது பலன். இது நீச்ச உபமானம், நெகட்டிவா இருக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கட்டும். அதனால இந்த இடத்துல கழல் போற்றின்னு இப்படி எம்பெருமான் நம்முடைய சரீரத்தை பிரிக்கிறான்னு சொன்னமோல்ல, அவனுடைய திருவடியை பற்றினாக்கா கீழ் வரியில ஆன மாதிரி திருவடியை பற்றது எப்படி பற்ற வேண்டும் அப்படின்றத காண்பிக்கணுமோ. ஒன்றை சகடம் கைத்தாய் புகழ் போற்றின்ற இடத்துல நம்முடைய சரீரத்தை அவனுடைய திருவடியை பற்றினா சரீரத்தை போக்கலான்னு சொன்னாங்க, மோட்சானந்தத்தை கொடுத்தாங்க. அது எப்படி கொள்ளணும்னு சொல்லணும்னு. அதனால இந்த இடத்துல சரணாகதி அவனுடைய திருவடியை எப்படி பற்றணும்னா, 2 வஸ்து இருக்கு. உதாரணம் சொன்னார். பெருமாளுக்கு எதையுமே அவனுக்கு சதுரசமான உபமானம் சொல்லவே முடியாது. இப்ப எந்த வஸ்து சொன்னாலும் அதெல்லாம் அவனுக்கு சதுரசமாகாது. அத போல பெருமாளுடைய திவ்ய லீலை எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, நமக்கு பெருமாளும் பிராட்டியுமா இருக்கிற மிதுனம் இருக்கிற சேர்த்தி அந்த 2 பேரிடத்துல நாம கைங்கரியம் பண்ணணும். அதுதான் நம்முடைய கோல், அதாவது பலன், நாம் அச்சீவ் பண்ண வேண்டியது, சாதிக்க வேண்டியது. அங்க 2 அசுரனையும் ஒழிக்கணும்னு அங்க கண்ணன் நினைச்சா, இந்த இடத்துல நாம 2 பேருக்கும் போய் கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா,
ரெண்டு பேரையும் உபாயமா பற்றணும். அதுதான் ரெண்டு அசுரனையும் ஒன்னா சேர்த்தான்னு சொன்னமே, அது உபாயமா பற்றணும். அந்த ரெண்டு பேரையும் உபாயமா நாம பற்றறதுக்கு முன்ன அவங்க ஒன்னு மரத்துல இருந்து ஒன்னு சமீபத்துல கண்ணனுடைய கூடவே இருந்தது. அத போல பெருமாள் நமக்கு அந்த மிதுனத்துல பெருமாள் நமக்கு எட்டாதவனா இருக்கான், தண்டதரனா இருக்கான். ஆனா பிராட்டி நமக்கு நித்தியம் அஜ்ஞாத நித்திரையா பரிந்துரை செய்யறவாளா, நம்ம இடத்துல பரிவு கொண்டவளா இருக்கான். அதாவது எப்படி கண்ணுக்குத்தியாகப்பட்டது சமீபத்தில் இருக்கோ, இப்ப ரெண்டு வஸ்து, ரெண்டு அசுரன்ல ஒருத்தன் எட்டாவது தூரத்துல இருக்கான், ஒருத்தன் கீழே இருக்கான். இந்த கீழே இருக்கவனதான் முதல்ல புரஸ்காரமா பற்றி அதுக்கப்புறம் ரெண்டு சேர்த்தான். அந்த மாதிரி நாம எம்பெருமானுடைய திருவடிய திருவாளின் பிராட்டியை சேர்த்து சரணம் புகுறதுக்கு நமக்கு எட்டாவது தண்டகரனா கோபித்தனா இருக்கான், குப்பித்தனா இருக்கான், நம்ம இடத்துல கோபம் கொண்டவனா. பிராட்டி நமக்கு பரிந்துரை செய்யறவனா, நமக்கு முக்கு கொடுக்கிறவளா இருக்க. சமீபத்தில் இருக்கிற கண்டுகூட்டிய ரெண்டு பேர்ல நம்ம இடத்துல புருஷகாரமாக கொண்டு முன்னிட்டு கொண்டு இன்னமுத திருமாலை இவரை முன்னிட்டு சொல்றேன். அந்த ரெண்டு பேரையும் தான், அதாவது எப்படி, அதாவது அந்த கண்ணுக்குட்டியையும் அதையும் ஒன்னா சேர்த்தானோ இல்ல, அந்த மாதிரி எம்பெருமானையும் பிராட்டியும் ரெண்டு பேரையும் பற்றணும். அந்த பற்றத்துக்கு பிராட்டிய புருஷகாரமாக கொள்ளணும். அதுக்கப்புறம் பலன் என்ன அப்படின்னா ரெண்டு பேரிடத்திலையும் கைங்கரியம் பண்றதுதான் பலன். இததான் தன்னுடைய சரித்திரத்தினால கண்ணனே சொல்லிட்டான், ஜன்ம கர்மச்ச மே தீயம், என்னுடைய பிறப்பு என்ன, என்னுடைய கர்மா, நான் செய்யக்கூடிய திருவிளையாடல்கள் என்ன, எல்லாமே உயர்ந்ததானது. அதனால இந்த வத்தா சரணாகதி எப்படி பண்ணணும், அதாவது நமக்கு கிட்டினதா இருக்கக்கூடிய நம்மால அண்டக்கூடிய துணை கொண்டு புருஷகாரமாக கொண்டு எம்பெருமானையும் பிராட்டியும் சரணம் புக வேண்டும். அந்த உபாயத்தினாலே எம்பெருமானும் பிராட்டியையும் இடத்துல சேர்ந்த மிதுனத்துல நாம கைங்கரியத்தை பெறுவோம் அப்படின்றதுதான் இந்த கிட்ட இருக்கிற கண்ணுக்குட்டிய பற்றி தடியாக பற்றி அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னோட ஒண்ணு சேர்க்கிற உபாயத்தினால ரெண்டு அசுரரையும் மாய்த்தான் அப்படின்னு. அதனால ஒன்றை சகடம் உதைத்தாய் புகழ் போற்றின்னு அவனுடைய திருவடியை பற்றினால் நமக்கு சம்சார பந்தம் நீங்கும்னு சொன்னானே, இந்த தேகம் நீங்கும்னு. அது எப்படி மறுபடியும் தேகம் வராதுன்னு சொன்னானே, அந்த சரணாகதியை எப்படி பண்ணணும்னு காண்பிக்கிறதுனாலத்தான் ஒன்ற சகடம் உதைத்தால் புகழ் போற்றி, ஒன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கடல் போற்றி. அதனால அந்த கடல் போற்றி அந்த திருவடியை நாமும் இந்த மாதிரி பற்ற வேண்டும் அப்படின்றத சொன்னார். குன்று கூடையா வெடுத்தாய் குணம் போற்றி, அதுவும் கிருஷ்ணனுடைய விற்த்தாந்தம். அதாவது இந்திரன் தேவேந்திரனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை மலைக்கே பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவேந்திரன் கோபம் கொண்டு அப்படியே 7 நாள் மழை பொழுதான். பெருமாள் இந்த ஆயர்பாடி ஜனங்கள் மொத்தத்தையும் அந்த கோவர்த்தனத்தை கொடையா தாங்கி பண்ணான்னு சொல்றேன். அது அதாவது குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, அதாவது சரணாகதி பண்ணவன எம்பெருமான் அப்படியே நமக்கு என்ன சரீரம், அதாவது குன்று போல இருக்கக்கூடிய நம்முடைய புண்ணிய பாபங்களை வச்சே நம்ம காப்பாற்றி அப்படியே மோட்சத்துக்கு கொண்டு போறோம். அது ஏற்ற தேகாவசானத்துலதான் நம்ம கேட்டிருக்கோம். அதனால இந்த சரீரம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்குங்கிறான்னு அதுவரையும் நாம் இருக்கும்போது, அதனால நம்ம இடத்துல குன்று போல இருக்கக்கூடிய அந்த இருக்குதே அதை கொண்டே நம்ம காப்பாற்றி இந்த சரீரத்தை காப்பாற்றி கடைசியில மரணமானால் வைகுந்தம் கொடுக்குங்கிறான்னு அந்த மோட்சத்துக்கு கொண்டு போறானே, அதை இந்த அடியால சொல்லப்பட்டது. வென்று பழகெடுக்கும் கையில் மேல் போற்றி. சரி, இப்படியெல்லாம் ரட்சணம் பண்ணா கூட
நமக்கு பகமையாளர் இல்ல நம்முடைய பாபங்கள் இருக்குமோ இல்ல, அதனால அதெல்லாம் என்ன ஆகும்னா அதை எம்பெருமானே அதெல்லாம் போக்கி அருள்வன். வென்று பகைகளுக்கும் அவனே போக்கி ஆசிரியர்களுக்கு சுகத்தை கொடுப்பான் அப்படின்றத காணிச்சு இந்த ஆறடியினால் என்றென்று அவனுடைய ஆசிரியர்கள் இருக்கு. அந்த நாம எப்பவும் போற்றிக் கொண்டு அந்த முக்கியமான காரியம் அந்த வீட்டை தெரிவிக்கின்ற என்று இப்படி என்னுடைய திருவிழா ஆசிரியர் இந்த தேகத்தை கொடுக்கக்கூடிய ஒளிப்பாய்னு சொன்னேன். புருஷகாரமாக்குற பண்ணணும்ன்றது நீ சொன்ன. அப்ப அதுக்கப்புறம் 2 பேர் இடத்துலயும் சரணாகதி பண்ணி 2 பேரையும் பலன். அதுக்கப்புறம் இந்த சரீரத்தை காப்பாற்றி எல்லாம் பண்ணுவாயினும் விரோதிகளை ஒழிப்பாயினும் இப்படி எம்பெருமான் நமக்காக பண்ணக்கூடிய திவ்ய சேசிதங்களை என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கி அப்படின்னு இன்று நாங்க உன்னுடைய சன்னதி திருவடிவாரத்துக்கு வந்திருக்கோம், நீ இறங்கி அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்க. இந்த இடத்துல நான் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்க செற்றாய் திரள் போற்றி எல்லாமே ஆச்சாரியபுரம். அன்னைக்கு ஓங்கி உலகம் உத்தமம்னு பாஷ்யக்காரர் சொன்னமே, அது போல உலகம் அளந்தாய் உலகம் மொத்தத்தையும் உபதேசம் அருளினார் ராமானுஜரே. சென்றங்கு தென்னிலங்க செற்றாய் இந்த அழகியதான இந்த பிரம்மபுரம் இருந்தே இந்த சரீரத்துக்கு பிரம்மபுரம்னு பேர். இந்த தென்னிலங்க அழகியதான பட்டணத்தை நாம என்ன பண்றோம்னா நம்மதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எம்பெருமானுடைய கோயிலா இருக்கக்கூடிய பிரம்மபுரம்னா பிரம்மத்தினுடைய வசிக்கக்கூடிய புறம். ஏன்னா இந்த ஜீவனோட கூட எம்பெருமானும் தான் கூட வரான். ஒவ்வொரு சரீரத்து உள்ளயும் ஜீவன் உள்ள புகுத்தேவே எம்பெருமானும் கூட உள்ள புகுந்துதான் இந்த சரீரமே. அதாவது கோவிந்தன் கோபாலன் லட்சுமி மாடு அப்படி இருக்க செய்ய இந்த தென்னிலங்கை அவந்து அந்த பிரம்மபுரம் அது என்ன ஆறுதுன்னா நாம அதை நம்முதாக்கிட்டு இருக்கோம். தென்னிலங்கை சென்றங்கு தென்னிலங்க செட்டாய். அதனால இது இல்லை அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய நின் கோயிலில் வாழும் வைஷ்ணவன் பெரியாழ்வார் சாய்கிறேன். அதனால எம்பெருமானுடைய கோயில் இது, அதுல வாழக்கூடிய வைஷ்ணவன் நாம் அப்படின்ற ரீதியில இந்த தென்னிலங்கை செட்டாய். தென்னிலங்கைக்கு ராவணன் மாதிரி இருக்கக்கூடிய நம்மை சற்றவன் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ராமானுஜன் அல்ல நம்ம ஆச்சாரியன். போன்ற ஜகடம் உதைத்தாய் சொன்னமே, அது போல இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ஆசைகள்லாம் விடுத்து பரமாத்மன் யோரத்தா விரத்தா அபரமாத்மன் இந்த அபரமாத்மா இருக்கக்கூடிய இந்த சரீரத்துல பற்ற ஒழிச்சு எம்பெருமானிடத்துல பற்ற உண்டு பண்ணக்கூடியதுனால போன்ற சகடம் உதைத்தார் கன்று புனிலா எழுந்தாய். அதனால எம்பெருமான் ஆச்சாரியனும் அதே மாதிரி நமக்கு நம்முடைய மாறுதலான எண்ணங்கள்லாம் இருக்க அத பரபட்சமெல்லாம் எதிர்பட்சமெல்லாம் சொல்றது அதெல்லாம் ஒழித்து ஆட்கொள்றதுதான் கண்டு புனிதா இருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாவெடுத்தாய் குணம் போற்றி. அந்த கோவர்தனம் என்னும் குறைய பெருமாள் எடுத்த மாதிரி குறை எடுத்த மாதிரி ஆச்சாரியனும் என்ன பண்றாருன்னா எவ்வளவுதான் அந்த கோவர்தன குறை எடுத்தானே அந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா
யார் எம்பெருமானோட போர் தொடுத்தான்? மழை பெய்ய வைத்தான் இந்திரன். ஆனா எம்பெருமான் இந்திரனை அழிச்சான அழிக்கல. இந்திரன் வெட்கப்படும்படியா தான் பண்ணான். அதாவது இந்திரன் மழையை பொழிஞ்சான். எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் பெருமாள் அதை பத்தி இதுவே இந்த ஜனங்கள்லாம் சலிக்காதபடி அப்படியே காப்பாத்திட்டார். அதனால இந்திரன் வெட்கம்தான் பட்டான். அதாவது என்னன்னா, தன்னால நியமிக்கப்பட்ட தேவர்களை தான் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் எம்பெருமானோட விரோதம் கொண்டா கூட அதை இது பண்ணாம அவன் வெற்றி தலகும்படியா பண்ண. அதே மாதிரி ஆச்சாரியாரும் நாம எவ்வளவுதான் விரோதமான காரியத்தை பண்ணாலும் நம்ம அவ ஒடுக்காதபடியாக இருந்து நேரம் அவ நம்ம ஆட்கொள்றான். அதாவது நம்ம தவற உணர்ந்து அவர்களுடைய ஆசிரியர் அவளுடைய கிருபை மூலமாக, அதாவது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல் சொல்ல. அந்த ரீதியில நாம் ஆச்சாரியனுக்கு யோகாதிகள்லாம் பண்ணா கூட அது ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா அவருடைய கருண குணத்தினால நாமே இப்படிப்பட்ட ஆச்சாரியனிடத்துல நாம தப்பு பண்ணிட்டோமே, நாம தவறா நடந்துட்டோமே அப்படின்னு நாமே வெற்றி தலகுங்கிற மாதிரி இந்திரன் எப்படி வெற்றி பின்வாங்கினானோ அத போல நம்மையும் செய்ய வல்லவர்கள் ஆச்சாரியர்கள். வென்று கையில். அதனால நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அகங்காரங்கள்லாம் எல்லாத்தையும் ஒழிக்கும்படியாக ஆச்சாரியன் நமக்கு சுதர்சன பாஞ்சஜன்ய பிரதர்சன தொடக்கமாக எல்லாத்தையும் பண்ணி அருளி நம்ம நல்வழிப்படுத்தக்கூடிய ஆச்சாரியர்கள். அதனால இன்னைக்கும் அந்த ஓங்கியோட வளர்ந்த உத்தமனோட கூட சம்பந்தப்பட்ட அதே அன்றி உலகம் வளர்ந்தாய் தொடக்கமா மேலும் மேலும் ஆச்சாரியனுடைய இதை பார்த்தோம். அதனால இதுக்கு மேல இந்த தனுர் மாசத்தை வரச்சேவும் தனுர் மாச ஏற்றத்தை கருதியும் விசேஷித்து திருப்பாவையர் இந்த பாசுரத்தை இன்னைக்கு இதுலயே ஒரு பாதி நாள் பாதி நாளைக்கு அந்த ஆரம் இருக்குதே ஆச்சாரிய குரு பரம்பரா ஆரம். குரு பரம்பரா ஆரத்துல இருக்கக்கூடிய ராமானுஜரை தான் நாம இப்ப அனுசந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு யுக்தமான அளவுக்கு அனுபவிக்கிறோம். அந்த ரீதியில பாஷ்யக்காரரை அனுபவிக்கிறோம். மேல மற்ற ஆச்சாரியர்கள் அனுசந்திச்சுட்டு தனியா அந்த நாயகமணியார்களை பாஷ்யக்காரரை பத்தின ஸ்ரீசக்திய நூத்தந்தாதி அனுபவிக்க போறோம். அதனால இப்போ இந்த அன்றி உலகம் அளந்தாய் பாசுரத்தை முடிச்சுடுறோம். அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்க செற்றாய்கள் போற்றி கொன்ற ஜெகடமுதைத்தாய் புகழ் போற்றி கண்டு துணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி என்று குடையாவது தாய் குணம் போற்றி வந்து பகடுக்கும் கையில் வேல் போற்றி என்று சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோரன் பாவாய். விஷ்ணுஸ்ரீ பிரதனாபதிம் சதரிபுஸ்ரீநாத பத்மேக்ஷணான் ராமம் யாமுன பூர்ணமிஷ்டயதிராட்டி கோவிந்த பட்டாரகான். அதுல யதிராஜ் அப்படின்னு சொல்ற எதிராஜரை நாம பார்த்தோம். எதிராஜருக்கு யோனித்தியம் அச்சுத பதாம்புஜே தான் கணியன். அது பிரபந்த கணியன் வரதுனால அதனுடைய அர்த்தத்தை அன்னைக்கு பார்ப்போம். இங்க எதிராய சப்தத்திலேயே இந்த 9 ஆச்சாரியர்களுக்கு அருளிக்கு பின்னால பாஷ்யக்காரருக்கு அனுசந்தித்த முதல் கணியனை அன்னைக்கு அனுசந்தானம் பண்ணும். பிரணாமம் லக்ஷ்மணமுனி மாமகம் பிரபாதயதி யசூக்தி சுவாதீன பதிகாம் ஸ்ருதி. அதனால அந்த லக்ஷ்மண முனியினுடைய ஸ்ரீசூக்தி இருக்குதே அது என்ன பண்றது அப்படின்னு சொன்னா சுவாதீன பதிகாம் ஸ்ருதி, எம்பெருமான தன் வசமாக்கி கொண்ட ஸ்ருதி அந்த உபனிஷத்து இருக்கிற அத பிரசாதயத்தி அழகிறது. ஆனா அதுக்குதான் சொன்னோம் ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதீனா உச்சாட்டனானி பகிரந்தரு பப்ளவானா பத்யானி கோர வர சஞ்சரதி பிதானா.
எதிராஜர் வசாம்சி அப்படின்னு அந்த விளக்கத்தை ஆகர்ஷணம் பண்ணி அதுக்கு இருக்கிற ஜுரங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் பத்தியமாக இருந்து அது மருந்து போல பத்தியமா இருந்து அதுக்கப்புறம் பாதிக்கக்கூடியதா சந்தோஷப்படக்கூடிய வகையில 9 கிரந்தமும் இருந்தது அப்படி இருக்கிறது அப்படின்றத நேற்று பார்த்தோம். அதோட கூட ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீசூக்தி இந்த வேத மாதாவை அழகுபடுத்துறது அப்படின்னு சொன்னமோல்ல, அது இந்த மாதிரி ரீதியில அந்த வேத மாதாவை ஆகர்ஷணம் பண்ணி அதுக்கப்புறம் ஆகர்ஷணானி நிகமாந்த சரஸ்வதினாம் உச்சாட்டனானி பகிரந்தர் உபப்ளவானாம் வெளி உள் இந்த உபப்ளங்கள் விரோதங்கள்லாம் போக்கடிச்சு ஸ்ரீபாஷ்யங்கள் மூலமாக வேதார்த்த சங்கிரகம் மூலமாக ஆகர்ஷணம் பண்ணி எம்பெருமானே பிரம்மம் பரபிரம்மம் பரமாத்மா அப்படின்றது சொல்லி அதுக்கு விரோதங்கள்லாம் பாஷ்யம் தீபம் சாரம் அப்படின்ற 3 கிரந்தத்தினாலே போக்கடிச்சு பத்தியானி பவ சஞ்சர பீட்டிதானாம் இந்த கோரமா இருக்கக்கூடியதானே சரீரம் இருக்கிட்டே அந்த சம்சாரம் அதுக்கு அந்த ஜுரங்கள்லாம் போக்கடிக்கிறதுக்கு பத்தியம் மாதிரி கீதார்த்த சங்கிரகம் தான் கீதா பாஷ்யமும் அந்த நித்தியம் எம்பெருமானுடைய திருவாராதனமா இருக்கக்கூடிய அது எல்லாம் கீதையும் அந்த சத்துவகுணத்தோட மேலோங்கி கர்மாக்களை பண்ணணும்னு சொல்றது. அது மொத்தம் பகவதாராதனம், சாட்சாத் பகவதாராதனத்தை பஞ்சகால பிரக்கிரியா சொல்லக்கூடிய நித்தியம். அந்த கிருதத்தை தெளிவாக இருக்கும்படியா பண்றது அந்த கத்தியத்ரயங்கள், சிறிய கத்தியம், பெரிய கத்தியம், வைகுண்ட கத்தியம், இல்லைன்னா ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 கத்தியங்கள்னு சொல்ல. இது பிரசாதயதி சூக்தி, இவருடைய சூக்தி பிரசாதயதி சுவாதீன பத்திகாம் சுத்தினா பிரசாதயத்தின்னா எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா யதி புரந்தரஸ்யோக்தயா திரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகா. அதாவது இதர புதுசா இதம் பிரதம தத்குமதி ஜாலகூலங்கஷா முஷாமத விஷானஜ்வலித ஜீவ ஜீவாதவா க்ஷரந்தி அமிர்தமக்ஷரம் யதி புரந்தரஸ்யோக்தயா திரந்தன சந்திரிகா. அதாவது புதுதா இதம் பிரதம சம்பவத்து குமதிகால கூலங்கஷா, புதுசா நாளுக்கு நாள் தோன்றிய துர்புத்தியுடைய பிற மதங்கள்லாம் இருக்குது. அந்த கூட்டத்தை நேரெடுக்கக்கூடியதா இருக்குது. விஷாமத விஷானல பொய்யே மதமா கொண்டிருக்கக்கூடிய விஷம் கலந்த தீ மாதிரி இருக்கக்கூடிய ஜலித ஜீவ ஜீவாதவா, அப்படி அந்த பொய்யே மதமா கொண்டு எரிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய அனல் போல ஜீவர்களை அதை பிழைப்புக்க மருந்தா இருந்து சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்திர சைரந்திகா. சிரந்தன சரஸ்வதி வேதமாதா இருக்க, வேதமாகிற அந்த அரசியினுடைய சிகுரபந்த சைரந்திகா உபனிஷத் பாகிரமாக கூந்தல். வேத மாதாவனுடைய கூந்தல் எது அப்படின்னு சொன்னா உபனிஷத் பாகம். சிரோபாகத்துல தானே கூந்தல் இருக்கு. அதனால வேதாந்தம் வேத சிரஸ் அப்படின்னு சொல்றதுனால அந்த சிரோபாகமா இருக்கக்கூடிய அந்த கூந்தலை சிகுரபந்த சைரந்திகா, அப்படி சைரந்திகா அந்த ராணிக்கு அரசிக்கு தலைவாரி விட்டு அதெல்லாம் அழகுபடுத்தக்கூடிய பெண்ணுக்கு சைரந்திகா. அத போல யதி புரந்தரஸ்யோக்தயா, யதி புரந்தருடைய சீசூக்திகள் இருக்கே, அது அந்த வேதமாதாவனுடைய கூந்தலை நன்னா வாரி முடிச்சு பின் விடுறதாக இருக்கிறது. அப்படி அழகுபடுத்தக்கூடியதாக இந்த யதிராஜருடைய சீசூக்தி இருக்கிறது. அதனால்தான் பிரசாதயதி யத்சூக்தி சுவாதீன பதிகாம் சுதி. இந்த யதிராஜருடைய சீசூக்தியாகப்பட்டது
சுவாதீன பிரதிகாம்சு பிரசாதயத்தி, இப்படி அந்த தலையை வாரி விட்டு இந்த மாதிரி பண்றது, அழகுபடுத்துறது விக்கிராஜருக்கு சீசு. இந்த இடத்துல ஒரு சாஸ்திரார்த்தம் முன்னமே சொன்னோம். நிறைய தெரிஞ்சிருந்து போறத காட்டிலும் கொஞ்சமா தெரிஞ்சாலும் அந்த விஷயத்தினுடைய ஓரளவுக்கு தேவையான ஆழம் வரையில் நாம ஆழ்ந்து அதுல தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய சம்பிரதாயம் இருக்க, இதுதான் சரியான சம்பிரதாயம் அப்படின்றதுக்கு இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான விஷயம். ஒண்ணுமே விஷயம் ஒண்ணு, அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். காலபேதத்தினால நடைமுறையில மாற்றம் இருக்கிறதுனால மாறிடாது. நம்மால முடியல, அதனால சில காரியத்தை நம்ம பண்ணல, நம்ம பண்றதுதான் சரி. அந்த விஷயம் இல்லை எப்பவுமே எந்த காலத்திலும். அதே மாதிரி இந்த இடத்துல பிரசாதயத்தி யத்சூக்தி ஸ்ரீபாஷ்யகார எப்படி அழகுபடுத்துறதுன்னு அப்படின்னு கூந்தலை வாரி முடிக்கிறது அப்படின்னு சொன்ன. இப்போ கூந்தல் அந்த பத்தியோட அந்த முறையிலே சேர்த்து பண்றதுக்கு இந்த கூந்தலை வாரி முடிக்கக்கூடிய உதாரணத்தை சொன்னார். அதாவது கணவனுக்கும் அதான் ஒரு மனைவிக்கு பிரதானமான லட்சணம் என்னன்னா கூந்தலை வாரி முடிச்சுட்டு இருக்கிறது தான். இந்த இடத்துல ஒரு சாஸ்திரார்த்தம், சாஸ்திரார்த்தத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஆண்டாளும் இதே அபிப்பிராயத்துல சொல்லியிருக்கார். ஆண்டாள் தன்னை எப்பவுமே தனித்து சொன்னதே கிடையாது. ஆண்டாள் ஒரு ஆச்சாரிய நிஷ்டை. அந்த தன்னுடைய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய பெரியாழ்வாரை சொல்லித்தான் அந்த சொல்லுவோம். சட்டை எப்படி அப்படின்னு சொன்னா அந்த ஆச்சாரியனால அப்படின்னு. அதுல பட்டர்திரா எல்லாருக்கும் தெரியும். சங்கத்தமிழ் தப்பாமே. அதனால கோதை சொன்னேன்னு சொல்ல மாட்டார், பட்டர்பிரான் கோதை சொன்னேன். அதே மாதிரி நாச்சியார் திருமொழியிலும் வில்லிபுத்தூர் விஷ்ணுசித்தன் கோதை சொல், பட்டர்பிரான் கோதை சொல், பட்டன் கோதை இப்படின்னு பெரியாழ்வாரோட சேர்த்துதான் தன்னை சொல்லுவதே. ஆச்சாரியன் அல்லது தனி சட்டை தனக்கு கிடையாது அப்படின்றதுதான் எல்லாரும் சொல்றது. அப்படின்னு ரெண்டு இடத்துல, அதாவது ஆண்டாள் பாடினது 2 பிரபந்தம், திருப்பாவை 1, 30 பாட்டும் ஒன்னானதுனால கடைசியில ஒரே ஒரு இதுதான். அதனால கட்டபிரான் கோதை சொன்னேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு அதுல 14 பத்தியங்கள் தசகம் திருமொழி அப்படின்னு சொல்றது. அதனால 14 இருக்குது. 14லயும் பட்டர்பிரான் விஷ்ணுசித்தன் கோதை இப்படின்னு சொல்லிட்டு வர 4வது தசகம் திருமொழியிலையும் 9வது திருமொழியிலையும் இந்த பட்டர்பிரான் சொல்லலை. ஆனா தனக்கு நிரூபகமாக என்ன சொன்னாள் அப்படின்னு சொன்ன, குழற்கோதை கூடலை குழற்கோதை முன்கூறியா அப்படின்னு குழல் கோதை அப்படின்னு தனக்கு நிரூபகமாக குழலை சொன்னார். அதே மாதிரி 9வது தசகத்துல சுரும்பார் குழல் கோதை, சுரும்பார் குழல், குழல் குழல்னா என்னன்னா அதான் இந்த தலை முடி இருக்கிற மயிர் இருக்க கேசம், அதுக்குதான் குழல்னு பேர். அந்த இந்த 2 இடத்துல மாற்றம் பட்டர்பிரான விட்டுட்டு குழலை சொன்னாலே ஏன் அப்படின்னு பார்த்தா, இது இந்த 4வது தசகம் 4ஆம் திருமொழி தெள்ளியார் பலர் கைதொழும் தேவனார் அப்படின்ற திருமொழியாகப்பட்டது தனக்கு எம்பெருமானோடு விவாகம் மனம் கூடி வருமா அப்படின்னு ஒரு சகுனம் பார்க்கிறது. கூடல் அப்படின்ற ஒரு வியாபாரம்.
அதை பார்க்கறதுனால கூடிடு கூடலே அப்படின்னு அந்த சோழி எல்லாம் போட்டு சகுனம் பார்க்கிற மாதிரி பார்க்கக்கூடியது எம்பெருமானோடு தனக்கு மனம் ஆகுமான்னு. அதுல அந்த மாதிரி ஆகும்னு வந்துட்டதுனால எம்பெருமானுக்கு அவ ஆட்பட்டதுனால ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சர்வமும் பதி தான். அதனால பதி பாராட்சியம் தான் அந்த பெண்ணுக்கு வேணும். அதனாலதான் நாம எம்பெருமானிடத்துல சர்வம் விஷ்ணு எல்லாம் ஸ்ரீபிராயம் இத்தரஞ்சகத்துன்னு எல்லாரும் ஸ்ரீபிராயா. அதனால நாம பதி பாராட்சியை போல எம்பெருமானுக்கு பாராட்சியமா இருக்கணும். ஒரு ஸ்ரீயானவள் எப்படி பதி பாராட்சியா இருக்கலோ அத போல நாமும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவனாவே இருக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்றது. அதனாலதான் அந்த மாதிரி இந்த இடத்துல அவ அந்த சகுனம் பார்த்தா சகுனம் அதான் கூடலை அப்படி கூடி வந்துடுச்சு. அதனால குழற்போதை முன் கூடிட்டா அப்படின்னு அந்த குழலை நிற்பகமா சொன்னார். இத சொல்லச்சே முதல்ல எந்த பெருமாள் இடத்துல இந்த தனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு இது பண்ணான்னு சொன்னா ரங்கநாதன மனம் முடிச்சா அது இது அப்படின்னு அந்த ஆரம்பத்துல செழியார் பலர் கை தொழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோழ மணாளனார் பள்ளி கொள்ளுமிடத்து அடிகொத்திட கொள்ளுமாவில் கூடிடு கூடலே. வள்ளலா இருக்கக்கூடிய மாலிரும் சோழ மணாளன் இருக்கானே, அந்த மாலிரும் சோழ மணாளன் ஒரு பத்னிக்கு பிரதானமான கைங்கரியம் அப்படின்னு சொன்ன பள்ளி கொள்ளுமிடத்தடி கொத்திட சயன காலத்துல அவனுடைய திருவடி வருகிறது. அதனாலதான் மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தனா அப்படின்னு சொல்ற. அதாவது மலர் மகள் திருவடிய வருதினா கூட அது சிவந்து போறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருவடி அப்படின்னு சொல்ற. அதனால பள்ளி கொள்ளு மாலிரும் சோழ மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்து மாலிரும் சோழ எம்பெருமான் சுந்தர தோளுடையான் இருக்கானே அழகன், அந்த கள்ளழகன் இருக்கானே அவன் பள்ளி கொள்ளும் இடத்து சயன காலத்துல அந்த அடிகொத்திட அவனுடைய திருடி வருடத்துக்கு கொள்ளுமாகில் அது எனக்கு கூடுமாகில் நீ கூடிடு கூடு, அந்த பிராப்தம் எனக்கு கிடைக்குமாகில் எனக்கு அது கிடைக்கும் கிடைக்காதுன்றது நீ தெரிவிக்கணும் அப்படின்னு அந்த கூடல் இது பண்ற. அதனால அந்த பதிப்பா அந்த இடத்துல கூடிட்டதுனால அந்த மாலிரும் சோழ மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்துன்னு சொன்னதுனால மாலிரும் சோழ எம்பெருமானார் மணக்கிறது அவனோட மனம் புரியறதுக்கு தனக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல அந்த பத்னிக்கே உண்டான அசாதாரணமான அந்த கூந்தலை தனக்கு நிரூபகமாக சொன்னார். நிரூபகமா சொன்னார். அப்புறம் இப்ப பெருமாளையே என்ன பாணி கிரகணம் பண்ணிக்கக்கூடிய விஷயமா வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல சொன்னார். அதனால தான் மற்ற திவ்ய தேசங்களை திருவேங்கடமுடையான் அந்த மாதிரி எல்லாம் பாட செய்யக்கூட இல்லாத மறுபடியும் அந்த 9ஆம் திருமொழியில யார பாடுறாருன்னு சொன்னா இந்துரை செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திருத்தனவால் மந்திரம் நாட்டியன்னு மதுரக்குழும் சாறு கொண்ட சுந்தரத்தோல் உடையான் சுழலில் நின்றுங்களோ அப்படின்னு மாலிரும் சோழ மணாளனார் அப்படின்னு சொன்னாலே பள்ளிகொள் படத்தில் அந்த சுந்தரத்தோளுடையான் மாலிரும் சோழ மணாளனுக்கு தான் ஒரு பஞ்சம் கூட அதுலதான் நாறு நறும்பொழிலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் வருது. 100 தடா நிறைந்த அக்கார அடிக்கல் சொன்னேன்னு சொல்றாலே அந்த நாறு நறும்பொழில் பாசுரம். அதனால அந்த திருமாலிரும் சோலை எம்பெருமானையே பாடக்கூடிய பதிகத்திலையும் சுரும்பார் குழல் போதை அப்படின்னு அந்த இடத்திலையும் குழலையே சொன்னாள். திருமாலிரும் சோழ மணாளனார் பள்ளி கொள்ளும் இடத்துக்கு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா ஆண்டாளும் இதையேதான் சொல்லியிருக்கிறாள். பூர்வத்திலேயே ஒரு பத்தினிக்கு குழல் தான் முக்கியம். அதனால்தான் இந்த இடத்துல சிரந்தன சரஸ்வதி புரபந்த சைரந்திதாக பிரசாதயத்தி சூக்தின்றது எப்படி அந்த எம்பெருமான வசமாக்கி கொண்ட வேத மாதா ஸ்ருதியாகிற பெண்ணுக்கு அது அழகுபடுத்துறதுன்னா சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திதாக அப்படின்னு சொன்னார். இதுல இருந்து இதுவரையில் ஒரு விஷயம். இதுக்கு மேல சம்பிரதாயம்
மிகுந்த சாஸ்திரமான ரீதியாக போகக்கூடிய சம்பிரதாயத்தை தெரிஞ்சிக்கிறது என்னன்னா, இது இப்ப நடைமுறையில இல்ல, நடைமுறையில ஒத்து வராது அப்படின்னு இருந்தா கூட நாமெல்லாம் வேதம் அத்தியனம் பண்ணிட்டு நாம ஏகாந்தமா இருக்கணும், அப்படியே வாழ்க்கையை நடத்தணும், கணக்குத்தை வச்சுட்டு அப்படின்னு நாம இருந்தா கூட, அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அப்படியா இல்ல. திரை கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு வாணிபம் எல்லாம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வைசிய பிரவൃத்திகள் இல்ல, சேவகம் பண்ணக்கூடிய 4வது வர்ணத்தவருடைய வியாபாரத்தை நாம ஆபத்து அனந்தராவர்த்தியும் நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால வேதம் ஓதி நாம பிழைக்கணும், அதுதான் நம்முடைய தர்மம் அப்படின்னு வேற எதுக்கும் அலையக்கூடாதுன்னு சொல்றது அது பொய்ன்னு அர்த்தம் இல்லை. நம்மால முடியலன்னா ஆபத்து காலத்துல வேற தர்மத்தை அனுஷ்டின்னு சொல்றபடிக்கு நாம அனுஷ்டிச்சுட்டு போறோம். அத போல இதுல சாஸ்திரார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சம்பிரதாயத்துல தேசிய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய கொள்கை என்னன்னா, அதாவது ஏதோ கர்ம விசேஷத்தினால பதியை இழக்க நேரிட்ட ஸ்திரீகளுக்கு அந்த பதியோடு இருக்கக்கூடிய நிரூபமா பத்தி இருக்கான்றத காண்பிக்கக்கூடிய குழலை தவிர்க்கணும்னு சொல்றானே, அந்த சம்பிரதாயம் பிராச்சீனம் அப்படின்றது நன்னா தெரியுது. அதான் இது ஒரு இடத்துல இந்த பிரகரணம் வந்ததுனால இதை சொன்னேன். இந்த மாதிரி நம்முடைய சம்பிரதாயத்துல எந்த விஷயமா இருந்தாலும் பிராச்சீன சம்பிரதாயத்தை நாம கொள்கைய, அந்த கொள்கையிலிருந்து காலதோஷத்தினால இல்ல நம்மால முடியாததுனால ஏகாதசி உபவாசம் இருக்கணும்னா, நிர்ஜலமா இருக்கணும்னா, அப்புறம் கடைசி பட்சம் தின்னமா இருக்கிற அரிசியாவது சாப்பிடும், அரிசியே சாப்பிடும் அனுஷ்டானம் பண்றோம். அதனால ஏகாதசி சொத்தி சாப்பிட்றதே ஸ்ரீன்னு அர்த்தம் இல்லை, சொத்தி சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனா உபவாசம் இருக்கணும்ன்றது தான் உத்தம பட்சம், அதை மறுக்க முடியாது. அத போலத்தான் இதுவும், அதாவது பத்னி விசேஷம், அதாவது பத்தியோட சேர்ந்து இருக்கிறவருக்கு குழல் கட்டாயம் இருக்கணும், அதுதான் அவளுடைய நிரூபகம்ன்றதுனால பத்தியை இழக்க நேரிட்டு கர்மாதிகம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இல்லாத போயிடுறாங்கன்னா அவளுடைய குழலை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பிரதாயம் இருக்குது. அது ஆனா இது எதுக்கான, இது விரோதமான இப்ப இந்த காலத்துக்கு ஒவ்வாறு எதுக்கு சொல்றோம்னா இல்லை, அந்த இடத்துல நம்முடைய சம்பிரதாயம் பிராச்சீனம் அப்படின்றத காண்பிக்க. இது தாலி புலாதன் நியாயன, அதாவது பானசோர் ஒரு சாத்து தான் எடுத்து பாக்குறோம், பானசோத்துக்கு ஒரு சோறு பதம் களிகாயிடுதான்னு சொல்லிட்டு உடனே களிகாயிடுச்சு, இல்ல களிகால மேல வரைக்கும். அத போல தாலி புலாதன் நியாயன இந்த இடத்துல பிரசாதேதி யத்சூக்தி திரந்தன சரஸ்வதி சிகுரமந்த சைரங்கிதான்னா இருக்கிறதுனால இதுல ஒரு சாஸ்திரார்த்தத்தை காண்பிச்சு தாலி புலாதன் நியாயன நம்முடைய சம்பிரதாயம் அனாதியா இருக்கக்கூடிய ஆச்சாரத்தை பரப்பி கொண்டு அனுஷ்டானத்தை முடிந்தவரை பண்ணும்படி உபதேசம் பண்ற சம்பிரதாயன்றதை தெரிவிக்கிறதுக்காக இருக்கணும். அதனால யதிராட் அப்படின்னு சொல்ற இடத்துல சிரந்தன சரஸ்வதி சிகுரபந்த சைரந்திகா பிரசாதயதி யத்சூக்தி சுவாதீன பதிகாம்சு. இதுக்கப்புறம் பாஷ்யக்காரருக்கு இன்னொரு ஸ்லோகம், அடுத்த ஸ்லோகம், அது சுருக்கமா, அதாவது உபவீதினமூர்த்தம் பிரகண்டாஸ்தம் சரணாகதாம் உபவீதினம் கர்மாவெல்லாம் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஊர்கபுண்டம் நெற்றியிலையும் ஒண்ணும் இல்லாத இருந்தார்கள். அப்படி ஊர்கபுண்டத்தை மேற்கோக்கின குண்டத்தை பிரதானம் இந்த உலகத்தினுடைய பயனாக 3 கண்டத்தை தரித்தவர்களாக, அதாவது பிராச்சீன காலத்திலே திருமணியாழ்வார் சாத்திங்க சுத்தி வாழும் அந்த நீரங்கமே அப்படின்னு 3 கண்டை ஏந்தின வாழ்தான் இருக்கா, ஏகதண்டங்கள்லாம் இல்லைன்றது தெரியுது. அதனால அப்படி புண்ணிய பலம் பிரதண்டாஸ்தம் சரணமடைஞ்சவர்கள் கூட்டத்தை நடத்தக்கூடியவரா இருக்கக்கூடியவர். சிகையா சேகரினம்
அதோட கூட சிகை வச்சிருக்கு. அப்படியே முந்தனமா இல்லாத மொட்டை அடிச்சுட்டு இல்லாம சிகை வச்சிருக்கு. இதுதான் உயர்ந்த சன்னியாசி லட்சணம். அந்த லட்சணத்தோடு கூடிய எம்பெருமான் பதியும் ஈடே யதீனாம் பதி, சன்னியாசிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய. அதனால இதுல இருந்து என்னன்னா, கர்மாக்கள்லாம் உபவீதத்தை தடுக்கின்றி ஊர்துகுண்டி உபவீத்தனம், அதாவது உபவீத்தனம்னா பூனல் சாத்திண்டு சிகை குடுமையை வச்சுட்டு இருக்கக்கூடிய நெத்தியில ஊர்துகுண்டத்தை தடுக்கின்ற இருக்கவர். அதனால நமக்கு எல்லாருக்கும் சின்ன முக்கியம், வெளித்தோற்றம் அவசியம் இல்லை அப்படின்னு சில பேர் உள்ளுக்குள்ள இருந்தா போறோம். இல்லை, அதனால அந்த வெளித்தோற்றமும் இருக்கணும். அதுக்காக தான் இந்த பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தியில வரத்தே எதிராக சப்தத்தில சுவாமி தேசியன் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவேணி வர்ணனத்தையும் இது பண்ணார். உபவீதினம் உத்வகுன்றவந்தம் ஜகத் புண்ணிய பலம் பிரதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீதே சிதையா சேகரினம் பதியதீனாம். இன்றைக்கு இதோட யதிராட் அப்படின்றத முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் பின்னாலே யோனித்த மச்சுத பதாம்பது தனியன் இருக்குது. அந்த இடத்துல வரச்சே அதுக்கு உண்டான ரீதியில அர்த்தத்தை அனுபவிப்போம். இதுக்கு மேல கோவிந்த பட்டாரகான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாந்தியாட்சமும் கலிப்பிரமதனம் ஸ்ரீகிருஷ்ண பாதாதிகம் ஸ்ரீரங்கேஸ்வர கேசவாரிய கமலாவாசான் பகே கேசவம் அப்படின்னு முன்ன எப்படி 9 ஆச்சாரியர்கள் இருந்தாலோ அதே போல பின்னையும் 9 ஆச்சாரியர்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. இந்த ஸ்லோகத்திலேயே நடுநாயகமாக நாயக ஸ்ரீயாதான் வச்சிருக்க. அந்த 9 பேரையும் கூடுமான வரையில் ஒரே நாள்ல அடுத்த வாரம் கனூர் முடிஞ்சு போய் சங்கராந்தி திருநாள் வந்துடுறது. அன்னைக்கு நாம நேரவே இதை அனுபவிச்சு கூடுமான வரையில் 1 வாரத்திலேயோ 2 வாரத்திலேயோ இவளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தனியினையும் ஒரு நாள்ல முடிச்சுட்டு அனத்தியனம் தை அஸ்தம் ஆன உடனே வரக்கூடிய சனிக்கிழமையில நாம நூத்தந்தாதியை தொடரலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமத் வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. வாகித்யவசரோபங்க பஞ்சானன பராக்கிரம ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய ஸ்திரம் விஜயதாம் புவி ஸ்ரீராமானுஜ சுத்தாந்த நிர்தாரண துரந்தராதிவன்ஷடகோபாச்சேதீந்திரோ ஜெயதாத்புவி ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சத்யகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.